என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். ஏன் காலையில் செய்யப்பட்டிருப்பது என்பதெல்லாம் பல முறை சொல்லி ஆகிவிட்டது. இன்றைக்கு நமது அரங்கிற்கு நாதல்ல வித்யோத்யா அம்புத்தூரிலிருந்து சம்யுக்தா ஸ்ரீ ஷாஸ் விஷாந்த், சம்யுக்தா 1வது வகுப்பு, சகஷ் விஷாத் 7வது வகுப்பு. அதன் ஆசிரியர் லட்சுமி, டிஎன்ஒய்எஸ், என்எஸ்சி, பிஇடி. பாருங்கள், இவர்கள் இப்பொழுது அற்புதமான ஹலாசனத்தை செய்யப் போகிறார்கள். என் அருமை சீடர்களே, நீங்கள் பத்மாசனத்தை கலைத்துவிட்டு ஹலாசனத்துக்கு வாருங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். அப்படியே படுங்க. காலம் இன்னும் போட்டோம், இன்னும் கீழே இறங்குங்க. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குமா, முன்னால் இறங்கு. படு. சரி, இப்போ போடு. போட் மெதுவாக. வெரி குட். ஹலாசனம். ஹலம் என்றால் ஏர். ஏரனுடைய நுனி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? ஏராசனம். அந்த நுனி மாதிரி இருக்கிறதுனால ஏராசனம்னு பேர் வச்சுருக்காங்க. அது தவிர நிலத்தை ஏர் உழுதால் பயிர் விளையும், நன்றாக இருக்கும். அதே மாதிரி நாம் ஆலோசனம் போட்டால் நமது உடல் ஆரோக்கியமாக இருக்கும், நோய் வராது என்பதுதான் தாத்பரியம். மெதுவாக இறக்குங்கள். சரி, இப்போ ஹலாசனம் பக்கவாட்டில் போடுங்க. மெதுவாக பண்ணணும். பாருங்கள், ஈஸ்னோஃபோலியா, மூக்கடைப்பு, பிராங்கடிஸ், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காது சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், இவைகளெல்லாம் நீக்கக்கூடியது. ஒரு இஎன்டி டாக்டர் என்னென்னலாம் செய்வாரோ அத்தனை வியாதிகளையும் இந்த ஒரே ஆசனம். மூக்கடைப்பாக ஹலாசனம் போட்ட உடனே டக்குன்னு திறந்துடும். சளி, காலமெல்லாம் சளி. இந்த ஹலாசனம் தரையை தொடணுங்கிறதே இல்லை, கொஞ்சம் தூரம் உயரமாக தூக்கி வச்சாலும் சரிதான், மூக்கு திறந்துடும். அவ்வளவு அற்புதமான ஆசனம். சளி தொல்லைக்கு மருந்தே கிடையாது. அப்போ போகும், திரும்பவும் வரும். மூக்கு அடைப்புக்கு மருந்தே கிடையாது. சதா தும்மல், இவைகளெல்லாம் இந்த ஒரே ஆசனத்தினால சரியாயிடும். மெதுவாக இறக்குங்க. நல்ல மூச்சுடு. இங்கே தலை வச்சு அங்கே கால் நீட்டு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கிக்கோ. போடு. போடு. கும்பிடு. ஹலாசனம், ஏராசனம், ஈஸ்னோஃபோலியா, மூக்கடைப்பு, காதில் சீழ்வடிதல், இன்னும் மூச்சுக்குழலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அடுக்கு தும்மல், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், எத்தனை வியாதிகளை குணப்படுத்துகிறது பாருங்கள். மெதுவாக இறக்குங்கள். நன்றாக மூச்சை இழுத்துக்கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு முறை போடுங்கள். காலை ஸ்ட்ரெயிட் பண்ணு. மெதுவாக இறக்கு.
அந்த மூச்சில் அப்படியே பத்மாசனம் போட்டு உட்காரே. என் அருமை பெரியவர்களே, தாய்மார்களே, இவைகளெல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு வரக்கூடிய ஈஸ்னோஃபோலியா, மூக்கடைப்பு, அடிக்கடி இருமல், தைராய்டு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், காதிலே சீழ்வடிதல், இதெல்லாம் போன்ற இந்த ஆசனத்தின் மூலமாக முழுமையாக நீக்கக்கூடிய அற்புதமான ஆசனங்கள். இவைகளை எல்லா குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஒரு நோயற்ற மனிதர்களாக வாழ வைப்பதற்கு நாம் அவர்களுக்கு வேண்டிய உற்சாகத்தையும் யோகாசனம் படுவதற்கான வசதிகளையும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.